ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு குல்ஃபி ஐஸ் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1/2 லிட்ரு பாலை நல்லா சுண்டை காசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தேங்காவை நல்லா பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம இப்போது நல்லா திக்காக பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அதை நம்ம திக்கு பாலாக எடுத்துக்கணும், ரொம்ப தண்ணி கலக்காமல் நல்லா திக்காக நான் பால் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன செய்யலான்னா, அந்த திக்காக எடுத்த தேங்காய் பாலை நம்ம இந்த சுண்டை காய்ச்சி வச்சுருக்க பாலில் ஊற்றி கலந்துக்கலாம். கலந்துட்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். தேவையான அளவுக்கு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரைலாம் போட்டால் அந்த குல்ஃபியுடைய டேஸ்ட்டு வராது. அதனால தான் நான் வந்து ஒயிட் சுகர் போடுறேன். நம்ம எல்லாத்துக்குமே நாட்டு சர்க்கரை போட முடியாது, ஏன்னா அது டேஸ்ட் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அரைச்ச பாதாமும் முந்திரியும் அரைச்சி மிக்சியில் நல்லா பொடி பண்ணிவிட்டு நான் இதில் போடுறேன். அது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இதை போல் நீங்கள் பாதாம் முந்திரியும் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு போட்டு கலந்துக்குங்க. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சிடலாம். மேலே நம்ம அலுமினிய கவர் போட்டு அதை அப்படியே பேக் பண்ணிவிடுவோம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு இது டேஸ்ட்டு. இதை போல் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது உடம்புக்கும் இது ஹெல்த்து தான். தேங்காய் பால் நம்மளுக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் நட்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான். இது போல் குச்சியும் நம்ம சொருவி ஃப்ரீசரில் 8 மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ 8 மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக குல்ஃபி ஐஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து பேக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டம்ளர் கொஞ்சம் தண்ணியில் நம்ம வச்சு எடுத்தோம்னா அழகாக நம்மளுக்கு குல்ஃபி வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக தான் இப்படி தண்ணியில் வைக்கிறேன். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. டம்ளர் தண்ணியில் வச்சதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.